வணக்கம். ஓரோ சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா அரைநெல்லிக்காய் ஊறுகாய் செய்ய போறோம். அது வீட்டு நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க, அரைநெல்லிக்காய் சிறு நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நாளுக்கு வைக்க முடியாது, ஆனா இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப நாள் தாங்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் நெல்லிக்காய், எண்ணெய், பெருங்காயம், உப்பு, தனி மிளகாத்தூள், வெந்தயம், கடுகு. ஃபர்ஸ்ட் செய்யறதுக்கு முன்னாடி வெந்தயத்தையும் கடுகையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா வெடிக்கிது பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாண்டில் பாருங்க நல்லா பொன்னேரமா வெந்தயம் கூட நல்லா பொன்னேரமா வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த சூட்லேயே கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிரும். அப்புறமா நீங்கள் பவுடர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மீடியம் தீயிலே வறுத்துக்கோங்க. அப்புறமா கடுகு நான் 2 சமாளம் எடுத்திருக்கிறேன். 25 கிராம். ஏன்னா நெல்லிக்காய் அதிகமா இருக்கு. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நான் ஒரு 1/4 லிட்டர் மாதிரி சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நெல்லிக்காய் அதிகமா இருக்குது, அதனால இது எண்ணெய் நல்லா காயிட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்குது. இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் 2 நிமிஷம் நல்லா வதங்கணும் எண்ணெயிலேயே. அதுக்கப்புறமா மிளகாத்தூளும் வெந்தயத்தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா உப்பு கரைஞ்சி நெல்லிக்காவும் கொதிச்சு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தூள் பண்ணி வச்ச கடுகும் வெந்தயம் பவுடர் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணணும். சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்க ஒரு முறை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.